திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். ஐயா, வள்ளலார் வழியில் மது குடிப்பழக்கம் நீங்கி நல் வாழ்வு பெற வழிகள். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். உலகளவில் மது பழக்கம், குடிப்பழக்கம் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இதனால் பல தீமைகள் ஏற்படுகிறது. முக்கியமாக உடல்நலம் கெடுகிறது. மது குடிப்பவர்களுக்கு ஆயுள் குறைகிறது. திருச்சிற்றம்பலம். கல்லீரல், மூளை, நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது. ஏகப்பட்ட நோய்கள். இன்றைக்கி வசதியானவங்களும் குடிக்கிறாங்க, கூலிக்காரங்களும் குடிக்கிறாங்க. குடிக்க அடிமையாயிட்டாங்க. அன்றாட சம்பாதிக்கிற பணத்தை குடிச்சே செலவு பண்ணுறாங்க. வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருது. மன அமைதி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சம்பாதிக்கிற பணத்தை குடிச்சிட்டு சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் பிச்சை எடுக்கிறாங்க. தங்களே அழைச்சிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில்ன்னு சொல்லல, உலக அளவில் இந்த மது குடிப்பழக்கம் முத கல் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் சாராயம் குடித்தாங்க. இப்போ எல்லாமே ஒரே மது. அது அரசும் ஒரு சப்போர்ட். அதுக்கு அரசும் அதை எடுத்து நடத்துகிறாங்க. அதுக்கு வருமானத்தை பார்க்குறாங்க. பாதிக்கப்படுறது யார்? மக்கள். பொதுவாக ஆண்கள் தான் அதிகமாக குடிப்பழக்கம். பெண்கள் ஏதோ ஒரு சிலர் இருக்கலாம். குடிப்பழக்கத்தினால மன அமைதி போயிடுது. வீண் சச்சரவுகள், சண்டைகள், குடும்ப சண்டைகள், பிரச்சனைகள். ஏற்கனவே ஈவு இறக்கமில்லாமல் ஆடு மாடுலாம் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆட்டை மாட்டை அடித்து சாப்பிட்டுட்டு குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி சமுதாயம் முன்னேற முடியும்? இப்படியே அடிமையாக கிடக்கிற வேண்டியதான். வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க பிரிட்டிஷ். இங்கே இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க. அவங்க பழக்கப்படுத்துனது மது குடிப்பழக்கம். கல் குடிச்சிட்டு இருந்தவங்க அவங்கள பார்த்து மது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் போதை தானே. அது மது உணர்வை அளிக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாங்க. மது விளக்குங்கிற ஒரு தலைப்பில் ஒரு திருவருட்பா எழுதியிருக்காங்க. அதில் மது உணர்வு அளிக்கும் கொதிப்பால் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை வருது. மனுஷனோட உணர்வை அழிச்சிடும், அறிவை அழிச்சிடும். கடவுள் எப்படி இருக்கிறார்? அறிவு உருவமாக இருக்கிறார். கடவுளுங்கிறவர் அறிவு உருவமாக இருக்கின்றார். குடிக்கிறவங்களுக்கு அறிவு குறைஞ்சிடும், அவங்களுடைய செயல்பாடுகள் குறைஞ்சி போயிடும். அதனால தான் இன்றைக்கி பெரும்பாலும் வேலைக்கு போகாமல் வீட்டில் சண்டை போட்டுட்டு வீட்டில் சோறு போட மாட்டேங்கிறாங்க. குடிச்சிட்டு வந்தால் சோறு போட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்ய? வெளியே போய் பிச்சை எடுக்கிறாங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க.
தினசரி குடிக்கிறாங்க, குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. குடிக்க குடிக்க கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தான். அந்த வருமானத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்வழியில் வந்து பணம் நல்ல வழியில் செலவாகும், தீய வழியில் வந்து பணம் தீய வழியில் தான் செலவாகும். இப்போ வீணாக வந்து நிறையா விபத்துகள் நடக்கிறது, குடும்ப ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது. எத்தனையோ குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. கணவன் மனைவி விவாகரத்து, டைவர்ஸ் நடந்துட்டு டெய்லி சச்சரவுகள். மகாத்மா காந்தி சொன்னார், இந்திய அளவில் பூரண மது விலக்கு வேண்டும். எனக்கு மட்டும் சர்வாதிகாரத்தை கொடுத்துருந்தால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளையும் இழுத்து மூடிடுவேன் சொன்னார். அவ்வளோ தூரம் சொன்னார். அவர் வந்து பூரண மது விலக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் யாருமே கேட்கல. இது வரைக்கும் எத்தனையோ அரசுகள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டுருக்காங்க, யாருமே முன் வரலை. பின்னாடி அவங்களுக்கு அவங்க அறிவு என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது நல்ல பணம் கோடிக்கணக்கில் பணம் வருது, இந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாச்சும் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுவோம். அது ஒரு நல்வழி, அது ஒரு வழி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்வழி. ஆனால் அதோட தீய விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறையா இப்போ பொதுவாக வந்து இந்த வள்ளலார் சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து மது குடிப்பவன் வந்து காமத்தில் ஈடுபடாமல் இருக்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. மது குடிப்பவன் காமத்தில் ஈடுபடாமல் இருக்க மாட்டான், பஞ்ச மகா பாதகங்கள் அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவன் வந்து கொலை செய்யாமல் இருக்க மாட்டான். மது குடிப்பவன் கொலை செய்வான், குடிக்கிறதுக்காக கொலை செய்வான். அப்போ காமத்தில் ஈடுபடுவான், என்ன செய்ய முடியும்? அடிப்படை காரணமாக இருக்குது, மனநலம் பாதிக்கப்பட்டுறான், ஏற்கனவே குடிக்க அடிமை, அப்போ காமத்துக்கு அடிமை, அப்புறம் பொய் சொல்லுவான், அப்போ திருடுவான். எல்லாம் வள்ளலார் சொல்கிறார். தனிப்பட்ட கருத்து கிடையாது. வள்ளலாருடைய அடிப்படையில் தான் இப்போ நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். வள்ளலார் தான் பேசுகிறார். திருச்சிற்றம்பலம். இப்போ மது குடிப்பழக்கத்தினால ஒரு பழக்கத்தை கடைப்பிடிக்கிறதுனால அதோடு சேர்ந்து மற்ற பழக்கங்களும் சேர்ந்து வந்துடுது. உங்களுக்கு வந்து திருடுதல், பொய் சொல்லுதல், கொலை செய்தல், காமத்தில் ஈடுபடுறது. எவ்வளவுதான் கட்டுப்பாடாக அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள்லாம் கட்டுப்படுத்தினாலும் மது குடிப்பழக்கத்தினால அந்த விளைவுகள் வந்து உண்டாகிக்கிட்டே தான் இருக்கும். காவல்துறையினர் வந்து குடிக்காமல் இருப்பாங்களா? அதுக்கு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? காவல்துறைகளாம் குடிக்காமல் இருக்கிறாங்க சொல்லி. குடிக்காமல் இருக்கிறவங்க நிறையா இருப்பாங்க, குடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ எல்லா குடும்பத்தையும் பாதிக்குது. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய முதலாளி இருக்கிறாரு, அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு. அப்போ என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள்லாம் வந்து எப்படியாவது நம்ம வந்து இவரை வந்து ஏமாற்றி பணத்தை வந்து திருடிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார் சொல்லி. அதே முதலாளி வந்து குடிக்காமல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தார் சொன்னால் நிர்வாகம் பண்ணலாம். நல்ல நிர்வாகம். யார் நிர்வாகம் குடிக்காமல் இருக்கிறவங்க நிர்வாகம் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து நல்ல நிர்வாகம் பண்ண முடியும். குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க இந்த நிர்வாகம் பண்ண முடியாது. சரிங்களா? குடிப்பழக்கத்துக்கு வந்து இந்த அதுக்குரிய வருமானம் கிடைக்கும் சொல்லி அரசு வந்து ஈடுபடுறது வந்து அது வந்து ஒரு குடிப்பழக்கமே ஒரு பாவச் செயல் தான். குடிப்பழக்கமே பாவச் செயலுங்கும்போது குடிப்பழக்கத்தினால் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து செலவு பண்ணுறதும் ஒரு பாவச் செயல் தான். இது தமிழ்நாட்டை குறித்து சொல்லலை, இது உலக அளவில் சொல்கிறேன். வெளிநாட்டில் என்ன செய்வாங்கன்னா குடிப்பழக்கம் வந்து குளிர்ச்சியாக இருக்குது, நாங்கள் குடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. குளிர்ச்சியாக இருந்தால் குடிச்சிட்டோம்னா மதிய கெட்டு போயிருந்தா அறிவு இழந்துடுறாங்கள்ல. கடவுள் அறிவு உருவமாக இருக்கிறார், அப்போ அறிவு இழந்துடுறாங்க. நிறைய விபத்துக்கள் நடக்குது, ஆக்சிடெண்ட் நடக்குது. குடிச்ச மாடு தாங்க வண்டி ஓட்டுறாங்க, எங்கிட்ட மோதி
இதில் நிறைய பைக் ஆக்சிடெண்ட்டு. ஹெல்மெட் போட்டாலும் ஆக்சிடெண்ட் நடக்கத்தான் செய்யும். ஏன்னா மயங்கிடுது. சிறுமூளை பயங்கரமாக பாதிக்கும், கல்லீரல் பயங்கரமாக பாதிக்கும். குழந்தைகள்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க. எத்தனையோ பேர் குடிச்சிட்டு, ஏன்னா குடிக்க அடிமையாக இருக்கிறாங்க. குழந்தைகளுடைய அன்புக்கு அப்பா அடிமையாக போகிறாங்க. ஏன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அவங்க வந்து. பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது, நாட்டுக்கே பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. வருமானத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஏதோ வருமானம் பார்த்தோம், அதை ஒரு பகுதி எடுத்து குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்போ ஒரு குடும்பத்தோட வருமானமும் போயிடுது, ஒரு நாட்டோட பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. அதனால தான் மகாத்மா காந்தி சொன்னார், பூரண மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதாவது நல்லோர்கள் துணை வேண்டும் அப்படின்னு சொல்ல ஐயா திருக்குறள் சொல்கிறாங்க, நல்லோர்கள் துணை வேண்டும். அப்போ மகாத்மா காந்தி சொன்னதை கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். அவர் நல்லோர், அவங்க மாதிரி துணை இருக்கணும். அவங்க கவர்மெண்ட் நிர்வாகம் பண்ணுறவங்க அவங்களுடைய துணையோடு தான் நிர்வாகம் பண்ணணும். இந்த அரசுன்னு இல்லை, எந்த அரசாக இருந்தால் சரி, நல்லோர்களுடைய துணை எடுத்துகிட்டு அதை கடைப்பிடிக்கணும். ஸோ பேருக்கு தன்னுடைய அறிவோடே செயல்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து தன்னோட அறிவு அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை வரைக்கும் வரக்கூடிய அரசுகள் பூராமல் அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து குடிக்கிறதுனால வரக்கூடிய இத்தனை கோடி ரூபா பணம் வருமானம் வருது, அதை வந்து செலவு பண்ணி அது தன்னோட அறிவு. ஆனால் பெரியவர் என்ன சொல்கிறாங்க, குடிப்பழக்கத்தே வேண்டாம், கடையை பூரா மூடிடுங்க. அதனால் கிடைக்கும் நல்வழி செய்ய வேண்டாம். நல்வழி செய்ய கடவுள் கட்டாயம் உதவி செய்வார். நல்வழி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, நல்வழி செய்யணும். ஆனால் நல்ல வழியில் ஓடக்கூடிய பணத்தை வச்சு செய்யணும், அதுதான் முக்கியம். அவங்களுக்கு அம்மா தினசரி வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, சோம்பேறித்தனம் படுத்துக்கிறாங்க. சோறு கிடச்சா போதும், சோறு கிடச்சா போதும் அப்படின்னு கிடைக்கிறாங்க. அது மாதிரி குடிப்பழக்கம் தான் உயிர் இறக்கம் குறைஞ்சிருது. வள்ளலார் சொல்கிறாரு, ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர் சொல்கிறாங்க. இப்போ பேசுகிறது கூட ஐயோ குடிச்சுட்டு இப்படி பிச்சை எடுத்துக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு தான் வள்ளலார் பேசுகிறார். யாராவது ஒரு சிலராவது திருந்திடுவாங்க. ஏன்னா கூலிக்காரவங்களும் குடிக்கிறாங்க, பணக்காரவங்களும் குடிக்கிறாங்க. பணக்காரவங்க குடிச்சிட்டு பணத்தை தான் இழக்கிறாங்க. கூலிக்காரவங்க குடித்த அந்த கூலி பணத்தை கூட குடிக்காக குடிச்சுவிட்டு அந்த பணத்தை வந்துட்டு வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, உடல்நலம் பாதிக்குது. முக்கியமாக வந்து உடல்நலம் பாதிக்கப்படுது. கால் வலி வருது, மூட்டு வலி வருது, உழைக்க முடியல, சோம்பேறித்தனம் வருது, நல்ல சிந்தனைகள் வர மாட்டேங்குது, பிச்சை எடுத்தால் போதும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க. உண்மையாக அது பொய் சொல்கிற பேச்சுக்காக சொல்லலை. வேலைக்கு போகாமல் பிச்சை எடுக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. அது மாதிரி குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. குடிகாரன் சொல்லி மதிக்க மாட்டாங்க. அவன் பேச்சையும் மதிக்க மாட்டாங்க. அவன் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவோம், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவோம். ஞாபக மறதி உண்டாகும், மனநலம் பாதிக்கப்படும், நரமண்டலம் பாதிக்கப்படும். அதே மாதிரி இந்த போதை பழக்கம் இல்லாமல் அப்படி தான் அவங்களுக்கு வந்து புகையில போடுறது, கஞ்சா போடுறது, அது மாதிரி ஹெராயின், கொகையின் மாதிரி எல்லாமே போதைப் பொருட்கள் தான். மது பழக்கம் ஒரு முக்கியமான போதை பழக்கம். அது வந்து பணக்காரங்க வந்து ரொம்ப அப்படியே அந்த கௌரவமாக குடிக்கிறாங்க, கௌரவமாக குடிச்சிட்டு கௌரவமாக படுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதே வாழ்க்கை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே வாழ்க்கை நல்ல சந்தோஷமான சொர்க்க வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு வந்து நல்லா குடிப்பழக்கம், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா குடிக்கிறோம், குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறாங்க.
சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். ஆனால் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்? நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பணம் இருந்தும் உடல் நலத்தை குணப்படுத்த முடியுமா? முடியாது. செத்துட்டாங்கன்னா உயிரை கொண்டு வர முடியுமா? முடியாது. நோயால் இழுத்துட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள குணப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை கோடி செலவழித்தாலும் சரி முடியவே முடியாது. அதாவது வள்ளலார் சொல்கிறாங்க, என்ன உணவு பழக்கங்கள் வந்து மோசமாகறதுனால தான் நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ உணவு பழக்கத்தை நல்லபடியாக மாற்றினோம்னு சொன்னாவே நமக்கு வந்து நோய்கள் வராது, ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தொடர்ந்து காமத்தில் ஈடுபட்டுட்டே இருந்தான்னு சொன்னால் அப்போ வந்து உடல்நலம் கடுமையாக பாதிக்கும். அதே மாதிரி உடல்நலம் பாதிக்கும், மனநலம் பாதிக்கும். ரெண்டுமே சைக்காலஜி, உடல்நலம் பாதிக்கும். அது மாதிரி கல்லீரல் பாதிக்கும். கல்லீரல் தினசரி 500 வேலை செஞ்சிட்ருக்காங்க, உடம்புல 500 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கல்லீரலை வந்து குடிச்சிட்டு அது கல்லீரல் செயல்பட மாட்டேங்குது. எத்தனையோ குடும்பங்கள் வந்து கணவன் வந்து குடிச்சிட்டு வந்து மனைவி விட்டுட்டு ஓடிடுறான், பிள்ளை விட்டுட்டு ஓடிடுறான். தேவையில்லை, ஈவு இறக்கம் குறைஞ்சி போகுது. அப்போ அவன் மாமிசம் சாப்பிடாம இருக்க மாட்டான். வள்ளலார் சொல்கிறாரு, புலால் மறுத்தவர்கள் மட்டுமே என்னுடைய உறவினத்தார்கள்னு சொல்கிறாங்க. புலால் மறுத்தவர்கள் மட்டுமே என்னுடைய உறவினத்தார்கள். யார் யார் வந்து மாமிசம், முட்டை, மீன், மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் என்னுடைய உறவினத்தார்கள். காமத்தில் ஈடுபடுறவங்களாம் உறவினத்தார்கள் கிடையாது, கட்டுப்பாடாக இருக்கணும் சொல்லணும். குடிக்கிறவங்க வந்து கட்டாய உறவினத்தார் கிடையாது. ஆனால் குடிக்கிறவன் 5 பேரும் பாவம் செய்வான். திருடுவான், பொய் சொல்லுவான், கொலை செய்வான். சரிங்க, காமத்தில் ஈடுபடுவான். சரிங்களா? அப்போ 5 பேரும் அந்த பாவங்களை செய்கிறாங்க. அப்போ குடிப்பழக்கமும் பாவம்தான், மதுக்கடை நடத்துகிறதும் பாவம்தான். அப்போ பாவச்செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்கும். இது தமிழ்நாட்டில் இல்லை, உலக அளவில் பிரச்சனைகள் வந்து குறைய போகிறது இல்லை. ஏன் நாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஈவு இறக்கம் குறைஞ்சி போச்சு. ஆடு மாடுகளை சாப்பிட்றாங்க, குடிச்சே கெட்டு போகிறாங்க. ஆமாம், குடிக்கிறதுனால அறிவு கெட்டு போகுது, ஈவு இறக்கம் இல்லை. ஏன் அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கணும்? பாவம் இல்லை, எத்தனையோ பேர் கொலை செய்கிறாங்க. சரியா? தீவிரவாதிகள் உருவாகுறாங்க. ஏன் தீவிரவாதிகள் உருவாகுறாங்க? நல்லா முட்டை, மீன், மாமிசம் வெளுத்து நல்லா சாப்பிட்றாங்க, மாமிசம் நல்லா சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, 4 தவறாமல் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் எப்படி வந்தால் என்ன? நம்ம தீவிரவாதிகள் இருந்தால் கூட பணம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அது பணத்தை வந்து அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க வந்து. அப்போ நாட்டில் தீவிரவாதம் வந்து கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் தீவிரவாதம் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்கிறவங்க வந்து ஒரு நல்ல முடிவெடுக்கணும், நல்லா முன்னேறணும், நம்ம வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயப்பங்களுக்கு மாலை போடுவாங்க, 48 நாள் விரதம் இருப்பாங்க. 48 நாள் விரதம் இருப்பாங்க, குடிக்க மாட்டாங்க, சத்தியமாக குடிக்க மாட்டாங்க, அவ்வளோ கட்டுப்பாடாக இருப்பாங்க. காமத்தில் கூட ஈடுபட மாட்டாங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம், அந்த அவங்களுடைய கட்டுப்பாடு. அப்போ 48 நாள் வந்து அந்த குடும்பமே கோயில் மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். குடும்ப சச்சரவு இருக்காது. கணவன் மனைக்குள்ளே வாங்க சாமி, உட்காருங்க சாமி அப்படி தான் கூடுவாங்க. ஆனால் 48 நாள் கழித்து வந்தால் போதும், அவ்வளோதான், அடுத்து குடிப்பழக்கம்தான். அப்புறம் திருப்பி மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்துடும். குடிச்சு வச்சா வருமானம் போச்சா, வீட்டில் சண்டை சச்சரவு வந்துச்சா, அடுத்து கார்த்திகை மாரியில் போய் மாலை போட்டால் தான் வந்து. வள்ளலார் சொல்கிறாரு வந்து வருஷம் பூரா வந்து குடிக்கக்கூடாது, எப்போயுமே குடிக்கக்கூடாது, குடிப்பழக்கத்தை இருக்கக்கூடாது, மாமிசமும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் மாமிசம் சாப்பிட்டு குடிக்க செஞ்சு அவன் எப்படி வள்ளலாருக்கு உறவினத்தார் வருவாங்க? யார் ஒருத்தர் வந்து குடிக்காமல் இருக்கிறாங்களோ, காமத்தில் ஈடுபடாமல் இருக்கிறாங்களோ அவங்க வந்து உறவினத்தார்கள். இல்லற இன்பங்கிறது அது வேறு, சாதாரண விஷயம். வந்து
காமத்தில் ஈடுபடுங்கிறது அடிக்கொடுக்க அது மாதிரி காமத்தில் ஈடுபடுறது வந்து அப்போ உடல்நலம் கெட்டு போகுது வந்து மனநலம் பாதிக்கப்படுது, சோம்பல் வந்துடுது நமக்கு வந்து. சரிங்களா? ஆனால் வள்ளலாருடைய உறவினத்தார் இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து மது மாமிசம் சாப்பிடக்கூடாது. மகாத்மா காந்தி சொன்னார், அவங்க அம்மாட்ட சத்தியம் சொல்லிட்டு போகிறார், நான் இனிமேல் அம்மா லண்டன் போகிறேன், போகிறேன், வக்கீல் படிக்க போகிறேன், எனக்கு வந்து நான் அங்கே போய் வந்து மது குடிக்க மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிறார். காமத்தில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிறார். சத்தியத்தை அவர் காப்பாற்றினார். அதனால தான் இன்றைக்கி வந்து அவர் மகாத்மா காந்தியாக இருக்கிறார். சரிங்களா? அவர் சொன்னார், அது மாதிரி பெரியவங்களுடைய துணையை வந்து எடுத்துக்கணும். எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எந்த பிரதமராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டு அதிபராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பெரியவருடைய துணையோடு போயிட்டே இருந்தாங்க சொன்னால் அந்த நாட்டுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கி மோடி ஐயா வந்து சைவ உணவு சாப்பிட்றவர். இன்றைக்கி பயங்கரமான உழைப்பு அவர் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு உழைப்பு. சரிங்களா? உலக அளவில் அவர் ரொம்ப புகழ் வாய்ந்தவராக இருக்கிறாங்க. நிறைய நன்மைகள் செய்கிறாங்க. ஏன்னா அவருக்கு சைவ உணவு சாப்பிட்றவர், குடிப்பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி எல்லோரும் அந்த மாதிரி வரணும். குடிப்பழக்கத்துக்காக அது அந்த வருமானத்திற்கு செலவு பண்ணணும், அந்த கவனம் வரக்கூடாது. நல்வழிக்காக கடவுள் எத்தனை கோடி வேணாலும் கொடுப்பாங்க, கடவுள் கொடுப்பார். நம்பிக்கை வேணும். சரிங்களா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆனால் குடிக்கிற வந்து அந்த கோபம் அதிகமாக வருது. கோபம் அதிகமானால் ஆயுள் குறையும் சொல்லி வள்ளலார் சொல்கிறாங்க. கோபப்படக்கூடாது. அதே வள்ளலார் சொல்கிறாங்க, அணுவளவும் சினம் காமம் அடையாமல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, அணுவளவும் சினம் காமம் அடையாமல் வேண்டும் சொல்லி வள்ளலார் கேட்குறாங்க. கடவுள்கிட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட அழுது கேட்குறாங்க. நான் அணுவளவு கூட நான் கோவப்படக்கூடாது, அணுவளவு கூட நான் காமத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி வள்ளலார் வந்து அழுது கேட்குறாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து யார் ஒருத்தர் வந்து குடிக்கிறாங்களோ, சரிங்களா, அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் உண்டாகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ கோபம் அதிகமாக வருது. கோபம் அதிகமாகிறதுனால ஏதாவது சண்டை சட்டை பண்ணுறாங்க. வீதியில் அம்பாட்டுக்கு அப்படி தைரியம் வந்துடுது. குடித்தவனுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. சரிங்களா? அப்போ இப்படியே சமுதாயம் வந்து சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் வளர்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் நல்வழி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நல்வழி தர்மசாலைகள், அன்னதானங்கள் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்காங்க. பள்ளிகளில் உணவு கொடுத்தல், சரிங்களா, அம்மா உணவகம், இந்த மாதிரி நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயங்கள். எங்கெங்கே பசி போக்குறாங்களோ அது பூராமே மனமாற பாராட்ட வேண்டிய விஷயம். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு குடிக்க வந்து அவங்க வந்து எந்த துணை பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து. சரிங்களா? ஆமாம். இப்போ பள்ளி பக்கத்தில் குடிக்கூடாது, கோயில் பக்கத்தில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க. ஆமாம், குடிக்கக்கூடாது. அவள் என்ன செய்வாங்க, பக்கத்தில் அங்கே தள்ளி போய் குடிச்சுக்கிடுவாங்க. அப்போ ஒரு மனுஷனை கூட திருத்த முடியல. அதுக்குரிய முயற்சி செய்ய வேண்டி இருக்குது. யாரோ ஒரு குடிகாரன் திருத்திட்டோம்னு சொன்னால் சந்தோஷமான விஷயம். சரிங்களா? உங்களுக்கு வந்து அப்படி தான் கொண்டு வரணும். வந்து வள்ளலார் வழியில் வந்து யாராவது ஒரு சிலராவது நம்ம வந்து சைவ உணவு கொண்டு வந்துட மாட்டோமான்னு வள்ளலார் சொல்கிறார். எவ்வித தந்திரமாவது செய்து அவங்கள சைவ உணவு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்தில் அடிமையாகிடுறாங்க. அப்படியே அடிமை. இன்னைக்கு குடிக்க நாளைக்கு குடிக்கணும், நாளைக்கு தினசரி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. குடிக்காத நாளே கிடையாது. என்றைக்கு சாகுறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆயிடுது, நாட்டுக்கும் பாரம் வீட்டுக்கும் பாரம். சரியா? குடியாரங்கிற பேர் வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு மூட்டு வலி கால் வலிலாம் வருது. குடியாரங்களுக்கு கட்டாயம் மூட்டு வலி வரும், கால் வலி வரும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது, பர்சனாலிட்டி ஆளுமைத்தன்மை குறைஞ்சிருது, அவங்களாம் நிர்வாகத்தன்மை குறைஞ்சிருது. நமக்கு வந்து குடும்ப பிரச்சனை, நிறையா பிரச்சனைகள். நீங்கள் நிறையா டைவர்ஸ் விவாகரத்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா குடிப்பழக்கம். குடிச்சு வந்து அடிச்சு போகிற மனைவி அடிக்கிறாங்க,
நிறைய பிரச்சனைகள் வருது. குழந்தைகளோட மனநலம் பாதிக்கப்படுது. பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுது. வறுமை முக்கியமாக வறுமை வந்துடுது. குடியாரங்கள், அதாவது வள்ளலார் சொல்கிறாங்க, யாராவது பசி போக்குங்க. நம்ம தர்மசாலம் சாப்பாடு போடுறோம், குடியாரி வந்தாலும் சாப்பாடு போட வேண்டியதே இருக்குது. ஏன்னா வள்ளலார் சொல்லியிருக்காங்க, யார் இருந்தாலும் சாப்பாடு போடு. சரியா? அவன் எப்படி வந்தால் என்ன, பசிக்கு சாப்பாடு கேட்குறியான், போட்டு விடு. வள்ளலார் சொல்கிறார், அவர் இறக்கப்பட்டு சொல்கிறார். சரிங்க. அப்புறம் அவனை எப்படி நல்வழி கொண்டு வரணும், எவ்வித தந்திரத்தினாலாவது அவங்களும் நல்வழி கொண்டு வரணும். மாமிச உணவு சாப்பிடாமல் நல்வழி கொண்டு வரணும். முட்டை மீன் மாமிசம் சாப்பிடாம நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் வள்ளலார் சொல்கிறாங்க. அப்போ அவனை குடிப்பழக்கத்துலேருந்து மாற்ற வேண்டியிருக்கு. எல்லாம் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. யார் முயற்சி பண்ணுவா? என்ன, யாராவது முயற்சி கட்டாயம் முயற்சி எடுக்கணும். அவங்கள எப்படியாவது பக்குவப்படுத்துகிற அளவுக்கு இவங்க மனசு பக்குவமாக இருக்கணும். கோவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது குடிப்பழக்கத்துலேருந்து மாற்ற முடியாது. அதுக்குன்னு தனியாக நிறையா வகுப்பு எடுக்கணும். அவங்களுக்கு வகுப்பு எடுக்கணும். நல்லா வயிறார சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் வகுப்பு எடுக்கணும். வெறும் சாப்பாடு வகுப்பு எடுத்த உட்கார மாட்டாங்க. நல்லா வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் வகுப்பு எடுத்து பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். அது மாதிரி அந்த வழிபாடுகள் நமக்கு இப்போ வள்ளலார் சொல்கிறாங்க, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடிர்புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படுவரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அரிதே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே, அன்புருவாம் பரசுவமே, அன்புருவாம் பரசுவமே, அன்புருவாம் பரசுவமே, அன்புருவமாம் பரசுவமே. கடவுளும் அன்புருவமாக இருக்கிறார்.